மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. வணக்கங்கண்ணா. வணக்கம். 40 ஆண்டு காலமா கொங்கு மண்ணில் இருந்து போய் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி கொடி நாட்டியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சினிமாவில் வந்து முன்னணி கதாநாயகன், பல்வேறு கதாபாத்திரங்கள் எல்லாமே தேடி பிடிச்சி நீங்க நடிச்சு இன்னைக்கு வரைக்கும் சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. வெற்றியோ தோல்வி இப்படி வரைக்கும் ரன் பண்ணணுங்கிற உங்களுக்கு உத்வேகம் தந்தது யாருங்க? என்னுடைய சகோதரர் சுந்தரராஜன். அவர் வந்து வாஸ் ஒர்க்கிங் இன் பேங்க், சிண்டிகேட் பேங்க் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் தான் ஆக்சுவலாக வந்து நடிப்பு அப்படியே வெறி. நடிப்பு எப்போ பார்த்தாலும் ரவி இந்த படம் பாரு அந்த படம் பாருன்னு சொல்லி நாங்களாம் இப்போ சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் சினிமாக்கெலாம் அனுப்ப மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதாவது என்னோடய சிஸ்டர்ஸில் சினிமா போனால் நானும் என் பிரதர் வாசுதேவன் இருக்கோம், 2 பேரும் வந்து ஒரு செக்யூரிட்டி பேர். எப்போ நான் 7ஆம் கிளாஸும் அவருக்கு வந்து 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது நாங்கள் செக்யூரிட்டியாக கூட போய் தேட்டரில் ஒரு சிஸ்டர்ஸோட பவுன்சர்ஸ் கரெக்டாக சொன்னீங்க, சிஸ்டர்ஸுக்கு பவுன்சர்ஸ் போய் படம் பார்ப்போம். அப்படி பார்த்தா வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம். அப்படி பார்த்தது ஊட்டி வரை உறவு, அது மாதிரி ஒரு ரொம்ப பேரிடு சொல்லலாம், மீண்டும் வாழ்வேன், இந்த மாதிரி 2 படம் சொல்லலாம். ஸோ இப்போ இவர் வந்து என்னோட மூத்தவர், இஸ் 5-6 இயர்ஸ் எல்டா. ஸோ அதனால் அவர் வந்து காலேஜ் கட்டடிச்சு தேட்டரில் போய் படம் பார்க்குறது, அப்புறம் படம் பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து நடிச்சு காட்டுவார் என்கிட்ட. இந்த படம் கதை இதெல்லாம் வந்து நம்ம எம்ஜிஆர் அசோகன் பேசினான்னு சொல்லி நம்பியார் இப்படி பேசினார், என்னடா ஷீலா என்ன சொன்னா அப்படின்னு நினச்சி அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் சின்ன வயசில், என்னடா இப்படிலாம் ஆக்கிறாரு. ஸோ அந்த ஆர்வம் அப்படியே கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து. ஆனால் அவர் நடிப்புக்கு வரல, அவர் கொஞ்சம் ஷார்ட்டு, அதனால் யூஸ் காம்ப்ளெக்ஸில், அதனால் யூஸ் ஐ கேனாட் ஆக்ட்னு சொல்லி. 2வது அப்போ வந்து ஒரு பேங்க் ஜாப் கிடச்சி போச்சு, முடிச்சோன்னே. ஸோ ஃபேமிலி அப்படி போயிட்டாரு. பட் அவருக்கு தான் ரொம்ப ஆர்வம், சினிமா. எங்கள் அப்பா சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் சினிமான்னு வர எங்கள் அப்பா. அப்புறம் 2 பேர் ஓடி போயிடும். நான் ஒரு பேசினா இதுதான். அப்புறம் இந்த ஆனந்த ஒன்று குமுதம் இதுதான் படிப்போம். இங்கிலீஷை படிடா, இந்து பேப்பர் படுறா, அதை படுறா, இம்ப்ரூவர் இங்கிலீஷ் எங்கள் அப்பா சொல்கிறாரு. கேட்குறதே இல்லை. தினத்தந்தி, இது மாலை மலர் தான். ஸோ அப்படி இருந்தது. அப்படி வந்து அவர் நான் ஹீரோவாக நடித்து நிழல்கள்லாம் நடிச்சுட்டு டெய்லி போய் அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் இங்கே இருந்தார் மெட்ராஸில், இந்த மாதிரி இது எடுத்தாங்க அதை எடுத்தாங்க இல்லைடா நீ அது பண்ணிக்கணும், அது இல்லைடா பாரத ராஜா விடுபட்டது இப்படி சொல்லி நாங்கள் ரொம்ப டிஸ்கஷன் தான் இப்படிலாம் இருந்தது. அப்புறம் நிழல்கள் இதாகி அப்புறம் படங்கள் அப்படி வரும்போது மண் வாசனையில் வரும்போது எனக்கு கூட சொல்லிட்டார், ரவி you have become an actor, you want to become an actor, you become an actor. Never leave any characters. Super. As long as you work. உன்னோட பேஷன் அது. அதனால் வருத்தப்படாத, ஃபீல் பண்ணாத, எல்லா கேரக்டரும் ஏற்றுக்கோ பண்ணு, அதுதான் உனக்கு நடிகனோட அழகுன்னு சொல்லி அன்றைக்கி பண்ண அட்வைஸு இன்னி வரைக்கும் இட்ஸ் சூப்பர். அரசியலேருந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்குங்களா? ஐயோ நான் எதுவும் சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். உங்கள் பயணம் வெற்றி பயணம் அமையோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. பாவரிசை டைரக்டர் 3 பேரோட வேலை பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா. எப்படி இருந்தது? ஒவ்வொருத்தட்டு நிறைய கற்றுக்க அனுபவம் சார். அதான் வந்து இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. அது வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் போய் 3 விஷயம் 4 விஷயம் படிக்கிறது கரெக்ட். ஒரு பாரதி ராஜா சார்கிட்ட வந்து ஒரு படம் பண்ணால் போதும், ஆக்டிங் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பார்க்கணுன்னா எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அவர் லுக்கு முதற்கொண்டு எங்கே பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எந்த இடத்துல எவ்வளோ மெதுவாக பார்க்கும்போது அந்த மியூசிக் அங்கே போடுவாங்க. ராஜா சார் மியூசிக் அப்படி இழுத்த பியூட்டிஃபுல்லாக, அதெல்லாம் வந்து அவர் கூட சொல்லி தந்து பண்ணது நிழல்களில், அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதேமாதிரி கேபி சார்ட்ட வந்து டைலாக் வந்து ஒரே இடத்துல நின்று பேசினா முடியாது, அவர்கிட்ட வந்து ஆக்ஷன்லேயே இருக்கும், அது ரொம்ப டஃப்பான ஒரு இது. பாலுமேந்திரா சார்ட்டையும் அதே மாதிரி வந்து இந்த டைலாக் உச்சரிப்பு வந்து அவர்கிட்ட இருந்தது. அதெல்லாம் ரொம்ப எந்த இடத்துல உச்சரிப்பு ஏற்றணும், எப்படி பண்ணணுன்றது அவர்கிட்ட இருந்து கற்று ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஷூட்டிங் போகும்போது நம்மளுக்கு டெய்லி ஒரு ஏதோ தேடி கண்டுபிடிக்குமா ஒரு இன்ட்ரெஸ்டிங் நம்மளுக்கு. சில ஷூட்டிங் என்ன இருக்காது, சில ஷூட்டிங்கில். வணக்கம் சார், என் பேரு ரகு. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு காலர்கிட்ட சொன்னீங்க நான் பெத்த மகனே. அந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது வேற, அது ஒரு லெசன் தான். ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையிறவங்க அந்த படத்தை பார்த்துட்டா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல மேஜர் சுந்தரராஜன் சார் ஒரு டைலாக் பேசுவாரு. ஒரு அம்மா பையன், அவங்க குடும்பத்துல புதுசா வர ஒரு பொண்ணு
அவங்களுக்குள்ள அந்த லிமிடேஷன்ஸ் எந்த அளவில் இருந்துட்டா அந்த உறவு கடைசி வரைக்கும் எந்த ஒரு இதுலயும் இல்லாம இருக்கோ அப்படிங்கறது மாதிரியான எசன்ஸ் அதுல மேஜர் சுந்தரராஜன் சார் பேசியிருப்பார். சேகர் சார் அதோட டைரக்டர். பார்த்தா நீங்க சேகர் சார் கூட அந்த படம், நான் பிடிச்ச மாப்பிள்ள, நீங்களும் ஹீரோ தான், இப்படி நிறைய படம் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸுக்கு சேகர் சார் பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சேகர் சார் வந்து நான் நீங்களும் ஹீரோ தான் ஒரு படம். அந்த படம் வந்து எனக்கு வீனஸ் காலையில் ஷூட்டிங் நடந்துருக்கு, வீனஸ் ஸ்டுடியோஸில். அப்போ வந்து கதை சொல்கிறாரு. கதையை கேட்டால் எல்லா ஹீரோஸையும் பயங்கரமாக கிண்டல். ரைட் ஃப்ரம் சிவாஜிலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் பாக்யராஜ் வரைக்கும் எல்லாம். ஏன் சார் இது ரொம்ப பயங்கரமாக? இல்லை வராதுங்க, நீங்கள் பண்ணுங்கள், அது வேறு ஷேட்டில் தெரியும், ஒன்றும் தெரியாது, தப்பாக தெரியாது. அப்போ கேட்டார், சார் ஹீரோ ஒன்று சார், நீங்கள் படத்தில் ஹீரோ, ஆனால் ஒரிஜினல் கேரக்டர் வில்லன். அந்த படத்தில் ஹீரோ ஒருத்தவங்க வில்லேஜ் அவன் வந்து யார், முரளி மாதிரி இருக்கணும் சார், விஜயகாந்த் மாதிரி டஃப்பாக இருக்கணும் சார். ஆனால் நான் விகேஆர் பையன், விகேஆர் ரகுநாத் சார் அட்ஜஸ்ட் பண்ணேன், பார்க்குறது டஃப்பாக இருப்பாருன்னு. சரி அவரை போட்டோம், அவர் நடித்தோம். நீங்களும் ஹீரோ தான்ல. அந்த படத்தில் வந்து போனால் பிரேம்நாத்னு பேர், எனக்கு சூப்பர் ஸ்டார் மாதிரி பெரிய ஒரே கூட்டம், ஜனங்கள்லாம் கூட்டம் வந்து அது வந்து ஒரு ஃபைட் ஒன்று எடுக்க போகிறாங்க. அந்த ஃபைட்டில் வந்து சூப்பர் சூப்பராயன் வந்து மாஸ்டரை, சில்க் சுமிதா வந்து நான் படத்தில், அந்த படம் சில்க் சுமிதா வந்து கட்டுறதா இருக்கும். இப்போ நம்பியார் வந்து என்ன பண்ணுவார், ஒரு மாடு வந்து பயங்கரமான காளை மாடு, பெரிய கொம்போட, அந்த மாடை வந்து ரேக்கில் அதில் அந்த மாடை வந்து வச்சுருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து நம்ம தலைவர் இந்த மாடெலாம் ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரிஜினல் காளையை கொண்டு வந்து கட்டிடுவாங்க. அதுவும் இது ஒரே கலர் எல்லாம் ஓகேன்னு சொல்லி ஷூட்டிங் இடத்துல இருக்கணும். நான் கேட்பேன், மாநில நான் தான் ஹீரோ மாஸ்டர் சார், அந்த காளை மாடு எப்படி சார், ரொம்ப சாது, நீங்கள் சும்மா கொம்பில் கைவிங்க படுத்துக்குவோம். இல்லை ஏன்னா பிகாஸ் எல்லாம் சுற்றி எல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் சொல்கிறேன் சுற்றி ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அதனால் இந்த மாடு நம்மளை மாடு நீங்கள் போய் சும்மா அப்படின்னு பண்ணுங்க சார், அப்படியே படுத்துக்கணும். அவர் நினச்சிட்டுருக்காரு அந்த காலை வந்து ஷூட்டிங் மாடுன்ட்டு. இந்த ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து அந்த உள்ளுக்கு லோக்கலில் வந்து ஒரிஜினல் ரவுடி மாடை கொண்டு வச்சுருவாங்க. அது அவுத்து விட நான் எம்ஜிஆர் மாதிரிலாம் தட்டிக்கிட்டு தலையில் மண்டஸ்லாம் கட்டி அப்படின்னா வந்து ஒரே தூக்கி இந்த மாதிரி படத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் மேட்டர். அப்போ அந்த படம் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு 50-60 நாள் ஓடிச்சேன். ஆனால் எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தம், நம்ம அந்த ஹீரோவை கிண்டல் பண்ணிக்கிறாங்க, இந்த ஹீரோ கிண்டல் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அப்போ அடுத்த படம் வந்து சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், இந்த படம் வந்து வித்தியாசமாக படம் எடுக்கிறேன் சார் சொல்லி நான் பிடிச்ச மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தை வந்து கதை சொன்னேன். கதையை கேட்டோன்னே இம்மிடியட்டாக எல்லா ஷூட்டிங்கும் இது பண்ணிவிட்டு இவருக்கு டேட் கொடுத்தேன். 25 நாள் டேட், 25 நாள் 30 நாள் கம்ப்ளீட். இந்த போரூர் தண்டலத்துக்கிட்ட தான் ஷூட்டிங்கு. நானும் ஜனகராஜ் இருந்துச்சு, சரண்யா, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படம் பார்த்து சார் டப்பிங்கில் நைட்டு ஏவிஎம்மில் டப்பிங் பண்ணிட்டு நைட்டு 2 மணிக்கு வரேன். கூட்டம் வரும், மாமனார்கிட்ட சொன்னேன், சேகரோட மாமனார்கிட்ட, சார் கோணி பையெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க, நிறையா கூட்டம் சொந்த படம் உங்களுக்கு. ஆமாம், படம் பெரிய ஹிட்டாச்சு, நல்லா போச்சு, நல்ல அருமையான ஒரு இது. நீங்க அண்ணாமலை படத்துல வந்து சிரிக்கும் போது வாய்ஸ வந்து கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாடுலேஷன்ல பண்ணிருப்பீங்க. அது யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணீங்களா இல்ல நீங்களா தோணி பண்ணீங்களா? இல்ல அது வந்து நம்ம எதை சொன்னேன், நம்ம இது எஸ்பிபி படம், அந்த படத்துல சிகரம் படத்துலேருந்து அந்த லாஃப்டரை வச்சு தூக்கி இதில் வச்சது. சார் டப்பிங் பத்தி ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் சார்? சொல்லுங்க. இன்னைக்கு காலையில கூட நான் உங்ககிட்ட பேசணும் ஃப்ரெண்ட சொல்லும்போது அவரு கேஜிஎஃப் பத்தியும் பிகில் பத்தியும் சொன்னாரு. பட் ஆனா எனக்கு வந்து பொம்மலாட்டம்ல நீங்க நானா படேகர் சாருக்கு டப்பிங் பண்ணிருப்பீங்க. எனக்கு இன்னைக்கும் அந்த சீனை மறக்கவே முடியாது. ஒரு ஷூட்டிங்ல இருப்பாரு, ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர்கிட்ட இன்விடேஷன் கொடுத்து என் பொண்ணு கல்யாணம் வான்னு கூப்பிடும்போது அன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் என்னால வர முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்ப அவர் வந்து அன்னைக்கு இண்டஸ்ட்ரியா என் கல்யாணத்துல இருக்குல்ல, நீ எப்படி ஷூட்டிங் பண்ணுவீங்க போது அவரு ஒரு ஃபேஸ் ரியாக்ட் பண்ணி ஒரு ஸ்மைல் பண்ணுவாரு. அந்த ரியாக்ஷன் ஸ்மைல் முழுக்க அவரு தான் இருக்கலாம். ஆனா அந்த ஸ்மைலுக்கு உண்டான ஒரு வாய்ஸ நீங்க அதை ரொம்ப அப்சர்வ் பண்ணி பர்ஃபெக்டா மேட்ச் பண்ணி அதை கொடுத்திருப்பீங்க. அதுக்கு அப்படியே இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா பொம்மை நிராணி, காப்பான் படத்துல பொம்மை நிராணிக்கும் நீங்க வந்து டப்பிங் பண்ணிருப்பீங்க. அவங்க 2 பேருமே பாலிவுட் ஆக்டர்ஸ்னா கூட 2 பேரும் 2 டிஃப்ரெண்டான எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க. 2 பேருக்கும் அந்த லிமிடேஷன்ஸுக்குள்ள நீங்க அவங்க லெவல் என்னவோ அதுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி வாய்ஸ் பண்ணிருப்பீங்கிறத நான் ரொம்ப இது பண்ண பார்த்தா நீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே டப்பிங் பண்ணிருக்கேன். இல்ல அது வேற ரகு,
புது புது அர்த்தங்கள்ல ரகுவுக்கும் நீங்க தான் டப்பிங் பண்ணிருக்கீங்கன்னு நான் ரீசெண்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள்கிட்ட. நன்றி சித்ரா சார். தேங்க்யூ நன்றி ரகு, மிக்க நன்றி. தேங்க்யூ. இப்போ அண்ணாமலை படத்தை பற்றி மைல்கல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் சுரேஷ் கிருஷ்ணா தொடர்ந்து பேசிட்டு ஆமாம் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஐயோ, அந்த மாதிரி போல்டு எந்த டேரக்டர் நம்ம பண்ண முடியாது சார். திடீர்னு கூப்பிட்டு இது மாதிரி அண்ணாமலையே படம் நீங்கள் பண்ணுறீங்க, மறுநாள் ஷூட்டிங் எப்படி இருக்கும்? அதில் வந்து நீங்கள் அந்த கேரக்டரில் ஒரு சின்ன மாடலேஷன் எப்படி கிரியேட் பண்ணீங்க? இப்போ சொன்னால அந்த சிரிப்பு அதை வந்து வச்சுக்கலாமான்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கேட்டதையும் அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னதை சொன்னார். அது மாதிரி நிறைய படங்களில் நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணுறீங்க. இந்த படமாகட்டும், மாப்பிள்ளை திரைப்படமாகட்டும், இப்படி இந்த மாதிரிலாம் எங்கே அந்த ஐடியாலாம் பிக்கப் பண்ணுவீங்க? இல்லை, பிக்கப் பண்ணுறது என்னென்னா, ஒரு படம், ஒரு கதை கேட்குறோம், ஒரு டேரக்டர் சொல்கிறாங்க. ஸோ இப்போது இதில் ஏதாவது நம்ம இன்புட் என்ன பண்ணலாம்னு சொல்லி நான் யோசிப்பேன். ஏதாவது பண்ணணும், என்ன இதை பண்ணணும். இதை நான் எங்கே பார்த்தேனாக்க, ரஜினி சார் வந்து நடிக்கும்போது ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி யோசிச்சுட்டே இருப்பார். எந்த மாதிரி பண்ணலாம், இது கரெக்டு கிளாப்ஸ் வருமா, இது கிளாப்ஸ் நல்லா இருக்குமா, ஓகே அப்படின்னு சொல்லி அவ்வளோ மெனக்கிடுவார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்மளும் இந்த மாதிரிலாம் நம்ம விடக்கூடாது, நம்மளும் எதாவது பண்ணணும் சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது நல்ல விஷயங்களை சில பேர் நம்ம கற்றுக்கும் போது டக்குன்னு யூஸ் கரெக்ட். ஸோ அப்படி தான் அண்ணாமலையில் வந்து மாப்பிள்ளையில் நீட்டு வச்சு அது ரொம்ப கமலாதரில் ஜனங்க வந்து மச்சான் படம் எப்படி மச்சான் நீட்டு அப்படின்னா ரஜினி சார் ஹாப்பி ஆகிட்டார். ஏன்னா படம் பூரா வந்து நம்ம ஹீரோ பண்ணிக்கலாம், இந்த நீட்டுன்னு ஒரு டைலாக் வச்சா ஜனங்க வந்து நீட்டுனா. அப்புறம் மலேசியா போனால் பாரில் போனால் நீட் அப்படின்றாங்க. நீட்டு அப்படின்னா ராவா தண்ணி கலக்காமல் நீட்டு. சரி, இப்போ பார்த்தா நீட்டு இது வேறு நீட்டு ஓடுது. ஸோ நீட்டு வந்து நீட்டு தான் நீட்டு. ஸோ அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் தான் கேட்டார் மாப்பிள்ளை இது அண்ணாமலையில் என்ன கேரக்டர்னு தெரியும், வில்லன் கேரக்டர்னு தெரியும். போனோம். அப்புறம் போனால் சர்க்குணம் சார் நீங்கள் பண்ணுறீங்க, அது மாதிரி அப்படியா ராதாரவி பண்ணுறாரு. ஏதாவது ஒன்று வைக்கணும்னு ரஜினி எனக்கு கூப்பிட்டு இதில் ஏதாவது கொஞ்சம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஒரு 2 நாள் போட்டோம் அப்படி சொல்லி 2வது நாள் 3வது நாள் வச்சப்பறம் அந்த லாஃப்டர் வச்சு அந்த ஒரு நல்ல பெரிய பிக்கப் ஆகி. ஸோ அது இன்றைக்கும் அதை வந்து அந்த லாஃப்டர் நிற்கிது, அந்த நீட் நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம போட்ட விஷயங்கள் அது ஜனங்களுக்கு ரீச் ஆகிருக்கணும். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கள் சார். உங்களோட 45வது வருட கலைப்பயணம் வந்து என்னோட வாழ்த்துக்கள் சார். உங்களோட நிழல்கள் வந்து 1980 நவம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. அடேங்கப்பா சார். அப்புறம் வந்து உங்க கலைப்பயணத்துல வந்து வி. சேகர் சாரோட பங்கு ஒரு பெரும்பங்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் ஹீரோ தான். நான் பிடிச்ச மாப்பிள்ளை, நான் பெத்த மகனே. நான் பெத்த மகனை வந்து நான் 13 வயசுல சாந்தி தேட்டர்ல போய் பார்த்தேன் சார். சரிங்க சரி. அந்த படத்துல வந்து இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு கூட அந்த படம் வந்து இன்னைக்கு திருப்பி எடுத்தாவோ இல்ல ரீலீஸ் பண்ணா கூட அந்த படம் வந்து அவ்வளவு அருமையான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படமா இருக்கு சார். அந்த படத்தோட அனுபவத்தையும் சீவன பெரியபாண்டி படத்துல வந்து நீங்க கொஞ்ச நேரம் தான் அந்த டியூரேஷன்ல வருவீங்க. அந்த நீங்க முன்னாடி சொல்லியிருந்தா கோனார நான் உங்களை காப்பாத்திருப்பேன்னு சொல்லி அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் பேசுவீங்க. அதோட அந்த அனுபவம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சார், சிட்டிசன் படத்துல வந்து நீங்க மேக்கப் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த மேக்கப் போட்டு அந்த கலெக்டர் ரோல்ல பண்ணிருப்பீங்களா சார்? ஆமா, அதோட அனுபவம் சார். கொஞ்சிக்காம இந்த 3 அனுபவத்தை மட்டும் எனக்கு என்ன ஷேர் பண்ணுங்க சார். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நான் பெத்த மகனே என்று சொன்னீங்களே படம், இங்கே சொன்னார். அந்த படம் வந்து அதாவது 2 பொண்டாட்டி கட்டக்கூடாதுன்றதுக்கு ஒரு முக்கியமான படம் அது. 2 பொண்டாட்டி கட்டினா அதுதான் அந்த படம். அது இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப தாய்ப்பாசம் ரொம்ப இருந்தாலும் பிரச்சனை ஆகிடும். லிமிட்டாக இருந்துக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, அந்த சீவல பெரியபாண்டி அந்த படம். ஆமாம், பிரதாபோத்தன் டைரக்ஷனு, கம்ப்ளீட்டாக ராஜேஸ்வர் டைலாக் சார். கம்ப்ளீட் கொடைக்கானலில் தான் ஷூட் எடுத்தாங்க. அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அந்த படம். அதில் கோனார்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து சீவல பெரியபாண்டிக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் அது. நானும் சரண்யா பண்ணியிருந்தோம் அந்த படம். அதே மாதிரி சிட்டிசனில் வந்து மேக்கப் வந்து கமல் சார் மேக்கப்னு சொல்லுவாங்க. நம்ம ரியலாக போய் மேக்கப் போடும்போது தான் ஐயோ கமல் சார்லாம் எப்படா இப்படி ஒரு மேக்கப் போட்டார். இந்த சிவாஜி சார்லாம் எப்படி அந்த காலத்தில் ஒரே நகையும் போட்டுட்டு இந்த வெயிலில் நின்றுட்டு தாடியெல்லாம் ஓட்டிகிட்டு எப்படா அது நம்ம அப்போ தான் ஒன்று இடத்துல புள்ள போகும்போது தான் அது கஷ்டங்களில் தெரியுது. அதில் கம்ப்ளீட் இந்த மோல்டு எடுத்து எனக்கு கமல் சார்லாம் பண்ணுற மாதிரி அதை பண்ணி எல்லாம் பண்ணி இது ஸ்ட்ராவில் தான் சூப் எல்லாம் குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறதும். அந்த படத்தில் ஃபுல்லாக கம் போட்டு ஒட்டிட்டாங்க.
அப்புறம் நடிகர் ராஜேஷ் அதில் கூட நடித்தார். அவர் வந்து நிறைய ஜோக்ஸ் நிறையா சொல்லுவார். அவர் நிறைய ஜோக்ஸை சொல்லி சிரித்து எல்லாம் கிராக் ஆகிடுச்சு. மேக்கப்பில் கிராக் ஆகி பாலம் வருது. எல்லாம் ஷார்ட் ரெடி கூப்பிடுங்கன்னாப்பா எல்லாம் நீ கையில் இதை வச்சு நிற்கிறாங்க. எது மேக்கப் பாக்ஸ் மூஞ்சி. என்னால் ஒரு ஆஃப் டே ஷூட்டிங்காக அன்றைக்கி லேட்டு. அதுக்கப்புறம் நடிகர் ராஜேஷ் தான் ஓடிடுறது, நிற்கிறதே இல்லை பக்கத்தில். அந்த படம் சிட்டிசன் படம் ரொம்ப ஒரு அருமையான படம். ரொம்ப நன்றி சார் உங்கள்கிட்ட பேசுனதுக்கு. தேங்க்யூ. பல முக்கியமான படங்களில் ராதிகாவோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆமாம் சார், நிறைய படங்கள். அவங்களுக்கும் உங்களுக்குமான ரேப்பாட் ரெண்டும் ஒரே ஸ்கூலு, ஒரே ஸ்கூலு. அண்டு ட்ரெமெண்டஸ் ஆக்ட்ரஸ். இன்னி வரைக்கும் அவங்க இடத்த யாருமே இது பண்ணல. இது வரைக்கும் ராதிகா மேடம். அதாவது பாருங்கள், ஒரு ஹீரோயினாக ட்ராவல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷீ டர்ன் டு பிகம் ஏ ப்ரொடியூசர். டிவி சீரியல்ஸ்னு எடுத்து படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிவி சீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இன்றைக்கும் ஷீ இஸ் லிவிங் ஆன் ஹர் ஓன்ன்றது இந்த பெரிய ஷோ. சார் நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் இந்த வாய்ஸ்லாம் கொடுக்குறப்ப உங்களுக்கு பெயின்லாம் ரொம்ப இருக்காதா சார்? நீங்கள் இல்லை, அது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அது பெயின் இருக்கும். அதுக்கு இந்த லைட்டாக சால்ட் வாட்டர் போட்டு கார்ல் பண்ணிடும். உங்களோட அந்த பூங்கதவை சாங் எப்போ போட்டாலுமே பார்ப்பேன் சார். நீங்கள் உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான சாங் தானே சார் அந்த கதை? இளையராஜாவுக்கும் கங்கைமரனுக்கும் நன்றி பண்ணணும், தேங்க் பண்ணணும். ஏன்னா கங்கைமரனோட லிரிக்ஸு, இளையராஜா சாரோட மியூசிக்கு, மாபெரும் மனிதன். என்னோட திரைத்துறையோட கதவுகளில் ராமோஜி இமோஜி எல்லாத்தையும் திறந்து விட்டு பாரதி ராஜா அது சிம்பாலிக்காக காட்டித்தார். பூங்கதவே தாழ்த்திருவாய் சொல்லி எங்கள் குருநாதர் பாரதி ராஜா. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. ஆப்ரேட் சந்தானத்தோட ரொம்ப ஆமாம் சார். இப்போ சந்தானத்தோட வடக்கப்பட்டி ராமசாமி, அது யோகி கார்த்திக் யோகி. ஆமாம், அவர் வந்து சொன்னார். நாயகன் அடுத்து நேராக பொன்னியின் செல்வன் எப்படி இருந்தது? மணிரத்னம். ஐயோ அவ்வளோ இடைவெளி சார். அவர்லாம் உண்மையிலே இதெல்லாம் பண்ணும்போது அப்போ எனக்கு தெரியாது. நான் வந்து நடிகனாகி நான் வந்து அமிதாப் பச்சன் வாய்ஸ் கொடுக்குறேன். வெல்கம், குட் ஈவினிங், வணக்கம், சஸ்திரகால். அதான் அப்படியே இருக்கு. அவரு மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.